பார்த்திபனவர்கள் அல்லது அவரோடு சேர்ந்த இன்னொரு என்ன பிரதிநிதிகள் எடுத்தோம் கவிட்டோம் என்று அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால தியாகத்தின் பால் உருவாக்கப்பட்ட கல்வி பின்புலத்தின் அடித்தளத்தையே அவர் சிதைக்கின்ற வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய அடையாளங்கள் ஒவ்வொன்றுமே எங்களுடைய தேச விடுதலையின் படிமங்களாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளங்களாக இருக்கும். பார்த்திபர்கள் செய்த முதல் வேலை தமிழீழம், அந்த தமிழீழத்தோடு இருந்த வரைவுகளை உள்ளடக்கி அந்த இலட்சணையை முதல் நீக்கியது. கல்வி சேவையினுடைய லோகோவை மாற்றியமைத்தது. தமிழீழத்தை எடுத்து பிறகு அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தது மாத்திரம் அல்ல, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தது இருக்கிறது. அது தேசிய உறவு. இப்ப போராட்டத்தின் பின்னால் தமிழ் சிங்கள சமூகத்தோடு நாங்கள் உறவாட வேண்டும் என்றால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒத்திசைவான ஒரு படிநிலை. அந்த படிநிலை என்பது நாங்கள் புலம்பெயர்ந்த சுவிஸ் தமிழர்கள். இப்ப புலம்பெயர்ந்த சுவிஸ் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் சுவிஸ். ஆகவே அந்த சுவிஸினுடைய நாட்டினுடைய வரைபடத்தை அதில் வைத்துக் கொள்ளுதல். இப்ப தமிழர்களுக்கு என்ன அடையாளம்?